ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு ரிப்போர்ட்டர் சார், உங்களோட கொஞ்சம் பேசலாமா? மொபைல் நம்பரை வேணும்னா வாங்கிக்கோ, நைட்டு பூராவும் பேசலாம். நோ நோ நோ, இப்பயே பேசணும் சார். அப்போ நான் அப்பாயின்ட்மெண்ட் இருக்கா? இல்லை சார். அர்ஜென்ட் மேட்ரா? ஆமாங்க சார். கேளுங்க. நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இரண்டுமே இல்லை. ஏன் சார்? எனக்கு ஆல்ரெடி கல்யாணமாக 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள். அப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு லவ் மேரேஜ் பெட்டரா அல்லது அரேஞ்ச் மேரேஜ் பெட்டரா? சொல்லுங்க சார், உங்கள் ஒப்பீனியன். ட்ரெயின் பட்டா மேலே நின்றுக்கிட்டு இறந்து போகணும் என்று நினைப்பவனுக்கு வர்ற ட்ரெயின் சதாப்தி எக்ஸ்பிரஸ்ஸா, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ஸா, அதெல்லாம் பார்க்க மாட்டான். இறந்து போகிறது தான். புரிந்ததா? அவனா போய் கடலே விழுந்ததற்கு பேர் தான் லவ் மேரேஜ். 10 பேர் அவனை கடலிலே தள்ளுவதற்கு பேர் தான் அரேஞ்ச் மேரேஜ். எப்படியும் அவன் கடலிலே தான் விழப்போகிறான். அதுக்கு பேர் தான் கல்யாணம். வேற என்ன கேட்க போகிறாய்? வேற ஒன்றும் இல்லை சார், நான் வர்றேன். வேற வேலை இல்லை. கேட்குறான் பார் கேள்வி. டைம் வேஸ்ட் வேலும். என்னமோ பெரிய நாட்டு பிரச்சனை கேட்குற மாதிரி கேட்குறான். இப்போ அதுவா முக்கியம்? நான்சென்ஸ். ஒரு விஷயம் நண்பா, ஒரு மனிதனுக்கு சக்சஸ் தந்தால் 100 தப்பு இருந்தாலும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு ஃபெயில்யூர் மட்டும் எங்கெங்கே இருக்கின்ற தவறுகள் எல்லாம் வெளியே காண்பிக்கும். அதனால ஃபெயில் ஆச்சு, இதனால ஃபெயில் ஆச்சுன்னு இது எல்லோரும் கவனித்து கொள்ள வேண்டும். நாம் 10 பேரில் இருக்கும்போது நாம் ஸ்பெஷல் தோற்றம் அளிக்க வேண்டுமென்றால், எல்லோரும் நம்மை பார்க்க வேண்டுமென்றால், நம்ம பேச்சும் பிஹேவியர், நம்ம அணியும் ட்ரெஸ்ஸும் நம்ம மதிப்பை உயரும்படி இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் ஃபஸ்ட் அட்ராக்ஷன் ட்ரெஸ்ஸு தான். அப்படி என்று சொல்லி ரொம்ப லக்ஸரியாக இருக்க வேண்டும் என்பதல்ல. செல்ஃப் ரெஸ்பெக்ட் காட்டும்படி நீட்டாக இருந்தாலே போதும். நாம் பேசும் பேச்சு தான் நம்ம ஸ்டைல். பேச்சென்றால் நாய்ஸ் மட்டுமல்ல, அது நம்முடைய பண்பாடு. நம்ம பேச்சில் வால்யூம் கம்மியாகவும் வேல்யூ அதிகமாகவும் இருக்கணும். அவசரத்துக்கு மேல் பேசவே கூடாது. நாம் பேசும் வார்த்தைகளால் யாருமே ஹர்ட் ஆகக்கூடாது. எல்லோரும் பின்ட்ராப் சைலன்ஸாக கேட்கும்படி இருக்க வேண்டும். நம்ம வாக்கிங் ஸ்டைல் கான்ஃபிடென்ட்டாக இருக்க வேண்டும். தலை குனிந்தல்ல, ஒரு ஆணவமாகவும் அல்ல, ஒரு ஸ்டடியாக தைரியமாக இருக்க வேண்டும். 4 பேரில் இருக்கும்போது நாம் நடந்து கொள்ளும் முறை நம்ம தகுதிக்கேற்றது போல் இருக்க வேண்டும். மீண்டும் சின்னவங்களாயும் பெரியவங்களாயிருந்தாலும் எல்லோரையும் கௌரவமாக ட்ரீட் பண்ண வேண்டும். அட் த சேம் டைம் நம்ம வேல்யூவையும் காப்பாற்று கொள்ள வேண்டும். நம்ம ப்ரெசன்ஸ் அனைவருக்கும் நினைவில் இருக்க வேண்டுமென்றால் அழகாக மட்டுமல்ல, தைரியமாக கௌரவமாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் அட்ராக்ஷன் என்பது ஒரு க்ஷணம் மட்டும்தான். ஆனால் நம்ம தன்மானம்தான் சாஸ்வதமானது, அதுதான் நிரந்தரம். இதை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே. கேட்டீங்கள் அல்லவா? ஒரு லைக் ஷேர் செய்து இந்த வீடியோவை ஹைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.